என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எதுக்காக குடிச்ச? நான் செத்து போகணும்னு நினைக்கிறியா? அம்மு, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? இத பாரு, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். சரி சரி, வாண்ண சாப்பிடலாம். எனக்கு பசியே இல்லை தங்கச்சி. உன் பசி உனக்கு தெரியற நிலையில நீ இருக்க. வா வா, உனக்கு பிடிச்ச சுண்டைக்காய் குழம்பு வச்சிருக்கேன். நல்ல தங்கச்சி, நல்ல தங்கச்சி. என்னடா பக்கறீங்களா? மாரியாத்தா கோயில பெரிய சீட்டு கச்சேரி, ஆட்டத்துக்கு ₹1. என்கிட்ட பணம் இல்லடா. போடா முண்டம், விட்டதெல்லாம் அன்னைக்கு தாண்டா பிடிக்க முடியும். அதான் தங்கச்சிக்கிட்டே இருக்குமே. அம்மா கிட்ட சொன்னா உன்னை என்ன சேர்த்து உதைக்கும். உன்னை யாரும் கேட்க சொன்னதே, வழக்கம் போல எடுத்துக்கிட்டு வா, விடியறதுக்குள்ள வச்சிருவோம். சரி இரு. ஐயோ கடவுளே, என் அண்ணனுக்கு எப்பதான் புத்தி வருமோ தெரியலையே. மறுபடியும் அந்த பக்கிரி பையன் சீட்டாட கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஒருவேளை பணத்தை கிட்ட எடுத்துட்டு போயிருக்குமோ என்னமோ. தங்கச்சி, என்ன அந்த பெட்டியில இருந்த கடியாரத்தை நீ தானே எடுத்த? சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. ஆமா, நான் தான் எடுத்தேன் தங்கச்சி. எங்க எங்க? சீட்டாட்டத்துல விட்டுட்டேன் தங்கச்சி. என்ன வேலை செஞ்சுட்டேன்? அந்த ஐயாவை கண்டுபிடித்து திட்டி கடியாரத்தை வாங்கிட்டு வந்தேனே, நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவரை எப்படி பார்ப்பேன்? என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நான் ஒரு திருடின்னு என் முகத்துல காரி துப்புவாரு. போதுமா? உனக்கு சந்தோஷம் தானே? நான் சாகர வரைக்கும் உனக்கு புத்தியே வர. தங்கச்சி, தங்கச்சி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இனிமே நான் அது மாதிரி காரியமெல்லாம் செய்யவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் தங்கச்சி. மறுபடியும் சத்தியம் பண்றியா? கடவுளே, நீயே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடு. எப்படி ஆனாலும் சரி, ராத்திரி பகலா உழைச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு பட்டினி கடந்தாவது அந்த ஐயாவுக்கு கடியாரத்தை வாங்கி தந்துடுறேன். உண்மையில ஆணை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.